எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பிரதமர் மோடியினுடைய 2 நாட்கள் பேச்சுக்கள் தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் விவாதமாக எழுந்திருக்கிறது, அல்லது அது குறித்த பேச்சுக்களும் தொடர் பேச்சுக்களுமாக இருக்கின்றது. தலித்துகள் மீதான தாக்குதல்களை வெளிப்படையாக கண்டித்திருக்கிறார். தலித்துகள் மீது தாக்குதல் தொடுப்பதை விட எண்ணெய் தாக்குங்கள், அவர்களை சுட வேண்டும் என்றால் எண்ணெய் சுடுங்கள் என்கிற அளவிற்கு மிக ஒரு வேகமான ஒரு பேச்சாக அது பார்க்கப்படுகிறது. அதே போல பசுக்களின் காவலர்கள் என்று காட்டிக்கொண்டு சிலர் பிரச்சனையை உருவாக்க, பிரிவினை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் என்கிற கருத்தையும் சொல்லியிருக்கிறார். புதுடெல்லி அதே போல தெலுங்கானா 2 மாநிலங்களில் பேசும்போது இந்த பிரதமருடைய பேச்சு என்பது வெளிப்பட்டிருக்கிறது. இதற்கு 2.5 ஆண்டுகளில் பல்வேறு விமர்சனங்கள் வந்த போதெல்லாம் கூட இப்படி வெளிப்படையான எந்த கண்டனமும் தெரிவிக்காத திரு மோடி அவர்கள் இப்போது தொடர்ந்து இந்தியா முழுக்க தலித்துகளுக்கு எதிரான தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று விமர்சனங்கள் வருகின்ற நிலையில் இப்படியான ஒரு கருத்தை முன்மொழித்திருக்கிறார். இது குறித்து தான் இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கின்றோம். அவருடைய பேச்சு என்பது இந்த தலித் மக்களை அரவணைப்பதற்கான பேச்சா அல்லது இது ஒரு அரசியல் பேச்சா என்கிற விவாதம் தான் இன்றைய விவாதமாக இருக்கிறது. நம்மோடு கலந்து கொள்கிறார்கள் திரு NS வெங்கட்ராமன், மூத்த பத்திரிகையாளர் திரு விஜய்சங்கர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊடக பிரிவு தலைவர் திரு SR சேகர், திராவிடர் கழகத்தின் திருமிகு அருள்மொழி. அனைவருக்கும் வணக்கம். அருள்மொழி அவர்கள்ட்ட தொடங்கலான்னு இருக்கேன். பிரதமருடைய இந்த பேச்சை எப்படி பாக்குறீங்க? 2 நாட்கள்ல 2 கடுமையான ஒரு வார்த்தைகளாக பார்க்க வேண்டியிருக்கிறது. பிரச்சனைகள் உருவாக்குவர்கள் மீது கடுமையான ஒரு போக்கினை வெளிப்படுத்தி இருக்கிறார், தன்னுடைய கண்டனங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். பிரதமர் மோடி பேசவில்லை, பேச வைக்கப்பட்டிருக்கிறார். பொதுவாக எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நாட்டில் நடந்தாலும் அதை பற்றி பிரதமர் பேசாமல் இருப்பது என்பது அவர்கள் 2 ஆண்டு காலமாக கடைபிடித்து வருகிற ஒரு தந்திரம், ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்ன வேணா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நாட்டுக்கு நல்லதில்லை, ஆனா அதை பத்தி நான் பேசவும் மாட்டேன் அப்படிங்கிற ஒரு போக்கு. அந்த அந்த அழுத்தத்துல ஒரு அலட்சியமும் அல்லது சற்று ஆணவமும் கூட இருக்கும். இது மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க எதிர்ப்புகளை அப்படியே புறம்தள்ளி விட முடியும் அப்படிங்கிற அவங்களுடைய அந்த எண்ணத்திற்கு குஜராத் மக்கள் குறிப்பாக, அது காந்தியின் குஜராத் அப்படிங்கிறத இவங்க அழிச்சு அது மோடியின் குஜராத் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக காண்பித்து கொண்டிருந்தார்கள். அந்த மோடியின் குஜராத்தினுடைய உண்மை முகம் எப்படி இருக்குங்கிறத அங்கு அந்த தலித் எழுச்சி, தலித் மக்களும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து நடத்தி இருக்கிற இந்த குரல், அவங்களுடைய ஆர்ப்பாட்டம், அதனுடைய வலிமை இன்னைக்கு அவங்க முதலமைச்சரை மாற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு இனிமே பேசாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில அவர் பேசியிருக்கிறார். இப்போ இதை பொதுவாக RSS அவங்க வகைராக்கள் பொதுவா என்ன செய்வாங்கன்னா, இப்படி ஒரு தாக்குதல் நடக்கும் பொழுது முதல்ல அதை அது நாங்க இல்லைம்பாங்க, அப்புறம் அதை நியாயப்படுத்துவாங்க, அப்புறம் செஞ்சா என்ன அப்படின்னு 3வது இடத்துக்கு வருவாங்க. இப்போ அவர் முதல்ல கண்டிக்கிற குரலை எடுத்திருக்கிறார். இது தவிர்க்க முடியாதது. இந்திய மக்கள் இப்பதான் பிஜேபிக்கு முதல் பாடத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மோடி பேச வைக்கப்பட்டிருக்கிறார், பேசவில்லை அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. தொடர்ந்து 2 ஆண்டுகள்ல பல்வேறு விதமான சர்ச்சைகளும் பல்வேறு விதமான தாக்குதல்களும் நடந்த போதெல்லாம் குரல் கொடுக்காதவர், குஜராத் இன்சிடென்ட்டுக்கு பிறகு, குஜராத்தில் முதலமைச்சரை மாற்ற வேண்டிய அளவுக்கான சூழல் வந்த பிறகு இல்ல இஸ்லாமியர்களும் சேர்ந்து தங்களுடைய வலிமையான போராட்டங்களின் மூலமாக ஒரு எதிர்ப்பை பதிவு செய்த பிறகு இப்போ பேச வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறாருங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. இல்ல, 2 விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். ஒன்று மோடியினுடைய டெல்லி ஸ்பீச்சில் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். ஒரு பஞ்சாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு பஞ்சாயத்துக்காரங்களுக்கு தான் தெரியும், அது அவங்க தான் டீல் பண்ணணும், அவங்க தான் அக்கௌண்டபிள், அவங்க பதில் சொல்லணும். மாவட்டம் அதே மாதிரி, மாநிலம் அதே மாதிரி, எல்லாத்துக்கும் பிரதமர் பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எம்பிக்கள் பேசுறதுக்கு யார் பதில் சொல்லுவா? இல்லை, அதாவது எம்பி பேசுறது, எம்பி தான் அக்கௌண்டபிள், எம்பி அக்கௌண்டபிள், எம்பி பதில் பேச அளவில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவரோ அல்லது மத்திய அமைச்சர்களாக இருக்கிறவர்களோ பேசும்போது அதுக்கு பிரதமர் பதில் இல்லை. பிரதமர் செவ்வாய்க்கிழமை தோறும் கூட்டப்படுகின்ற பார்லிமெண்ட் கூட்டத்தில் கிளியராக பதில் சொல்கிறார். பதில் சொல்லி அதுக்கு எந்த கட்டுப்பாட்டில் அவர்களை வைக்க வேண்டுமோ வைக்கிறார். நான் மறுபடியும் வரேன் இன்னும் டீப்பாக பேசுறதுக்கு. சகோதரி அருண்மொழி அவர்கள் யாரோ பேச வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்.
நீங்கள்லாம் வந்து குஜராத் வர்றதுக்கு முன்னால் இந்த தலித்துகள் மீது உங்களுக்கு என்ன அக்கறை இருந்தது? பீகாரில் நடந்தபோது அதை பற்றி ஏன் பேசலை? உத்தரப்பிரதேசத்தில் நடந்தபோது அதை ஏன் பேசலை? தமிழ்நாட்டில் ஏன் வந்து ஜெயலலிதாவிட்ட நீங்கள் பேசலை, ஏதாவது ஆயிடும்னு நினச்சிங்களா? நாடு முழுவதும் இதே மாதிரி நடந்து கொண்டிருக்கிற போது அதை பற்றி பேசவில்லை. 2012 15 வரை 102 தலித்து பெண்கள் மீது 102 ரேப் கேஸு. அதில் ஹரியானா இருக்குது, இப்போ சத்தீஸ்கர் இருக்கிறது, தமிழ்நாடு இருக்கிறது, மகாராஷ்டிரம் இருக்கிறது, மத்திய பிரதேசம் இருக்கிறது, கர்நாடகா இருக்கிறது, ஆந்திரா இருக்கிறது. இவற்றையெல்லாம் பேசாதவர்கள் இப்போது ஏன் பேசினீர்கள் என்றால், குஜராத்தில் வந்ததனால் பேசினீர்கள். குஜராத்தில் வந்ததுன்னா இது பேசப்பட்டிருக்கவே இருக்காது. இது குஜராத் மட்டுமல்ல, சம்பவங்கள்ல குஜராத் ஒரு சம்பவம், குஜராத் ஒரு சம்பவம் தானே. மற்ற சம்பவங்கள் எல்லாம் சம்பவங்களாக தெரியாமல் மறைந்து கிடந்த போது குஜராத் இவர்களுக்கு எழுச்சியை உண்டாக்கி இருக்கிறது. ஏனென்றால் மோடி குஜராத்துக்கு முன்னதாகவே அக்லட் பிரச்சனையிலிருந்து தொடங்கி பல்வேறு பிரச்சனைகள்ல தலித் மக்கள் தாக்கப்படுறாங்க அப்படிங்கிற பிரச்சனையை மையமா வச்சுதான் நிறைய நடந்தது. ஜேஎன்யூ விவகாரம் வரைக்கும் அது பேசப்பட்டது. எல்லா நேரங்களிலும் அதுக்கான எல்லா எதிர்ப்புகளும் பதிவு செய்யப்பட்டிருக்குதான் இருக்கு. நான் முடிச்சிடறேன். அதாவது இப்ப மோடியினுடைய வாய் திறந்து பேசவில்லை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. மோடியினுடைய அவர் கிளியரா சொல்லியிருக்காரு, வந்து அந்தந்த சம்பவங்கள் அவரவர்களால் பேசணும். லா அண்ட் ஆர்டர் சப்ஜெக்ட் இது வந்து லா அண்ட் ஆர்டர் சப்ஜெக்ட் ஸ்டேட் கவனிக்கணும், ஸ்டேட் கட்டாயமாக கவனிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு. இது ஸ்டேட் சப்ஜெக்டா இல்லாம சென்ட்ரல் சப்ஜெக்ட் ஆயிடுச்சா லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது? இல்ல அதாவது இதை வந்து எந்த பிரிஜுடிஸும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய எண்ணம் வந்து மோடி பேசினால் மட்டுமே, எந்த ஒரு விஷயத்துக்கும் மோடி பேசணும். தெருவில் விளக்கு எரியவில்லை என்றால் மோடி பதில் சொல்லாக வேண்டும். ஏனென்றால் மோடி தான் பெரிய யூஎஸ்பி, மோடி தான் ஹையஸ்ட் செல்லிங் பவர். அவருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை வைத்துத்தான் அவர்கள் அந்த 24x7 இது நடத்தியாக வேண்டும். இல்லைன்னா மோடி பதில் சொல்ல அந்த பதில் சொல்லல குரலையோட நடத்தி கொண்டிருப்பார்கள். டிஆர்பி ரேட்டிங்காக இது பேசப்படுகிறது. டிஆர்பியாகவே இருக்கட்டும். என்னோட கேள்வி, இதற்கு முன்னதாக ஒரு பிரதம அமைச்சரை நாம் கொண்டிருந்தோம். அந்த பிரதம அமைச்சர் மீது பாரதிய ஜனதா கட்சி வைத்த விமர்சனம் என்ன? எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, மௌனமாக இருக்கிறார், மௌனசாமியாரா இருக்கிறார் அப்படின்னது. அப்ப அதே விமர்சனங்களை ஒரு பொறுப்புல இருக்கிறார், பிரதம அமைச்சராக இருக்கிறார், அவர் தான் இன்னைக்கு வந்து ஒரு வலுவான இடத்துல இருக்கீங்க. இன்னைக்கு மன்மோகன் சிங் இருந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிர்பந்தங்கள் கிடையாது. அப்படியான ஒரு சூழல் இருக்கிற பிரதம அமைச்சர்கிட்ட எதிர்பார்க்கறது தவறா? இல்ல, ஒரு ஹையஸ்ட் மக்களுக்கு நேரடியாக அதிகமாக பேசுகின்ற உலகத்தில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃப் த ஸ்டேட் மோடி தான். அவருடைய மை கவர்மெண்ட்ல வந்து 15 கோடி பேரை சேர்க்க போகிறார். என்னெல்லாம் பேசுறோம் அப்படிங்கிறது இல்ல. அதாவது நீங்க நினைக்கிறது பேச வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல. மக்கள் எதிர்பார்ப்பதை பேச வேண்டிய அவசியம் இருக்காது. பேசுகிறார், மக்கள் பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. மக்கள் நலனுக்காக பேசுகிறார், பேச வேண்டியதை பேசுகிறார். நீங்க ஒரு சம்பவம் குறிப்பிட்டீங்க, பேச சொல்றீங்க பாருங்க, அத பேச வேண்டிய அவசியம் இல்ல. உங்க வாதத்துல உத்தரப்பிரதேசத்துல நடந்த விஷயத்துக்கு ஒவ்வொரு முறையும் அகிலேஷ் யாதவ் பேசினாரா? அகிலேஷ் யாதவ் பேசணும் இல்ல. இங்க இளவரசனுக்கும் இங்க சங்கர் உடுமலைப்பேட்டை சங்கர் அதுவும் கேள்விக்குள்ளாக்கப்படுது. அப்ப வந்து இங்க நடக்கிற ஆணவ படுகொலைகளில் அரசாங்கம் அதிமுக ஏன் மௌனம் காக்கிறதுன்னு இதே அரங்கத்துல பல முறை நான் கேட்கிறேன். நீங்கள் இப்ப வந்து சகோதரி சொன்ன அழுத்தம், ஆணவம், அதுக்கப்புறம் அவங்க இது பேசுவது அதிசயம் அல்ல. ஏன்னா மோடியினுடைய அவர் டிரெஸ் போடுவது எத்தனை என்று பேசப்படுகிறது, அவ்வளவு அதிகமாக விமர்சிக்கப்படுகிறார்கள். அதாவது ஒரு நெகட்டிவ் ப்ராபகண்டால தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டு, எகெயின்ஸ்ட் நெகட்டிவ் ப்ராபகண்டாக்காக தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டு வந்தவர். ஒருவேளை நீங்கள் நெகட்டிவா பேசலன்னா அவர் வருத்தப்படுவார் நினைக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நெகட்டிவா பேசாம இருக்க முடியாது. இதே மாதிரி நெகட்டிவ் வாரமும் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே அவர் சொல்ல வேண்டியதை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னீங்க நிறைய முறை நாங்களும் செய்தி பார்த்திருக்கிறோம். வெளிப்படையாக அவர் கண்டித்தார் என்பதாக செய்தி வருகிறது. இல்ல, அவர் கண்டித்தார் என்பதாக செய்தி வரும். அவர் வெளிப்படையாக கண்டித்தது இப்போதுதான். அப்படி ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார். அந்த கண்டிப்பு எதற்காக வந்ததுனாலும் வரவேற்கப்பட வேண்டியதாக இருக்குதுன்னு தலித்திய ஆர்வலர்களும் நிறைய பேர் பேசுறாங்க. ஆனால் இது ஒரு நிர்பந்தத்தின் பேரில் வந்திருக்கா அப்படிங்கறதா இல்ல. இது வந்து நிர்பந்தத்தினுடைய பெயரில் வந்திருக்கிறது. RSS வந்து மறைமுகமாக சேட்டிலைட் போன்ல, சாதாரண போன்ல பேசினா தெரிஞ்சு போயிருங்கிறதுனால சேட்டிலைட் போன்ல பேசி மோடியை மிரட்டி இருக்கிறார்கள். எப்படியெல்லாம் எழுதலாம், இப்படியெல்லாம் எழுதினா இன்னும் அதிகமாக பேசப்படும், அதிகமாக விமர்சிக்கப்படும், அதிகமாக நியூஸ் சேனல் பார்க்கப்படும்.
ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி தன்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நாட்டின் பிரதம மந்திரி தன்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து வந்து இது நீங்க செய்வது தவறு என்று குறிப்பிட்டு சொல்லுவதற்கு இவ்வளவு அர்த்தம் கற்பிக்கப்படுகிறது என்று சொன்னால் நாம் சரியாகத்தான் போய் கொண்டிருக்கிறோமா அல்லது ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொண்டு நாம தான் ஒரு நெகட்டிவ் ப்ராபகண்டா பண்ணிட்டு ஒரே ஒரு நிமிஷம் நான் ஒன்னு மட்டும் நான் இப்ப குறுக்கிட விரும்புறேன். என்னன்னா இது வந்து முதல்ல இது எங்க பஞ்சாயத்துல ரோடு பள்ளமா இருக்குன்னு யாரும் பிரதமர்கிட்ட கேட்கல, எங்க பஞ்சாயத்துல லைட் எரியலன்னு யாரும் கேட்கல. பசு பாதுகாப்புங்கிறது உங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை, இந்திய ஆட்சியினுடைய கொள்கை. இந்தியாவில் நீங்க வந்து இருக்கிற விலங்குகளை எல்லாம் விட்டுட்டு இந்த பசுமாட்டுக்கு மட்டும் 500 கோடி 1000 கோடி செலவு பண்ணுவோம், ஏன்னா அது எங்களுக்கு புனிதமானதுங்கிறது. பசு பாதுகாப்பு 1947 இருந்து அத்தனை மாநிலங்களும் தாங்களாக இயற்றி கொண்டு வந்த சட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டம் அல்ல. நான் உங்க சட்டத்தை பத்தி பேசல, எங்க சட்டம் இல்ல, நம்ம சட்டம், உங்களுடைய உங்களுக்கு எனக்கு பொதுவான சட்டம். நான் இப்போ உங்க சட்டத்தை பத்தி பேசல, உங்க கொள்கையை பற்றி பேசுறேன். பிஜேபி அரசினுடைய கொள்கை, பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு பசுமாடு பாதுகாப்பு என்பதை பற்றி இவர்கள் பேசி இருப்பதும், மாநிலங்கள் தோறும் கோசாலைகள் அமைக்கணும், இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய கடமைன்னு சொல்றதும், எத்தனை ஆயிரம் கோடி அதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது தெரியும். அதன் பெயரால் கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க, இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். ஆயிரக்கணக்கான கோடி சொல்லும் போது இவ்வளவு பெரிய ஊடகத்துல எதெல்லாம் நம்ம சொல்றோம், முதல்ல நீங்க மத்தவங்க எல்லாம் பேச விடுங்க, அப்ப தெரிஞ்சிடும் மக்களுக்கு. இல்ல நீங்க பைசாவே செலவே பண்ணலன்னு சொல்லிடுங்க, அது கூட நல்லதுதான். பசுவெல்லாம் நாங்க வந்து செலவே பண்ணலன்னு சொன்னாலும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உண்மை என்னங்கிறது மக்களுக்கு தெரியும். இன்றைக்கு நடக்கிற இந்த தாக்குதல், வீட்டுக்கு கறி வாங்கிட்டு போறவங்க எல்லாம் பயப்படுற சூழ்நிலையை நீங்க வட மாநிலங்கள்ல உண்டாக்கி இருக்கீங்க. கொண்டு போய் விக்கிறவங்க மாட்டுக்கறி நீங்க அடிச்சு ஒருத்தரை கொன்னுட்டு அதுக்கு பிறகு நீங்க கறியை சோதனைக்கு உட்படுத்துற சூழ்நிலையை இந்த நாட்டுல உண்டாக்கி இருக்கீங்க. நான் சொல்றது அது எந்த கறியாகவே இருந்தாலும் அந்த மனிதர்கள் கொல்லப்படலாம் என்கிற சூழ்நிலையை உண்டாக்கியது யார்? உங்களுடைய கொள்கை, உங்களுடைய ஆட்சி. இதுக்கு பிரதமர் பதில் சொல்ல கடமைப்பட்டவர் அல்லவா? இதுக்கு பதில் சொல்றதுக்கே அவருக்கு ஒரு நோபல் பரிசும் பாராட்டு விழாவும் நடத்தணுமா? ஒரு மாநிலத்தில, கர்நாடக மாநிலத்திலே பசுவை பாதுகாக்குவதற்காக சொல்லப்படும் ஒருவர் கொல்லப்படுகிறார், அதை பற்றி பேசப்படவில்லை. அஸ்ஸாமில் கோக்ரஜகப்பூர்ல கோவில்ல வைக்கக்கூடிய சூலத்திலே பசுமாட்டினுடைய தலை வைக்கப்பட்டு அங்கே அவமதிக்கப்படுகிறது, பேசப்படவில்லை. தமிழ்நாட்டிலே தலித்துகளுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுமை இழைக்கப்படுவது பேசப்படவில்லை. இது எப்ப வருது? நீங்க இங்கதான் இருக்கீங்க, நீங்களே இந்த மாதிரியான நிகழ்ச்சியில கலந்திருக்கீங்க, நம்மளே பேசியிருக்கிறோம். ஆணவ படுகொலைகளோ அல்லது இதே வேகத்தோடு கேட்கப்படுகிறதா, இதே வேகத்தோடு பேசப்படுகிறதாங்கிறதுக்கோ தொடர்ந்து விவாதங்கள் நடக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்க கோசாலைகள் அமைப்பது உள்ளிட்ட விஷயங்கள்ல அதுல முழுமையாக அது வந்து தவறுன்னு ஒதுக்கிட முடியுமா? இப்போ பசுக்களை பராமரிப்பதற்கான ஒரு திட்டம் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஒரு அரசாங்கம் எடுக்கிறதுல என்ன பிரச்சனை? அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா விலங்குகளும் பாதுகாக்கப்படணும், எல்லா விலங்குகளும் பாதுகாக்கப்படணும். நீங்க பசுமாடுகளுக்கு அதிகமான ஒரு இடம் கொடுக்குறீங்கன்னா கொடுங்க, ஆனா அதுல கூட வெள்ளை மாடு மட்டும்தான் மாடு இல்லைங்க, எரும மாடும் பால் கொடுக்குது. எரும மாடுகளையும் பாதுகாக்கணும். ஏன்னா கருப்பெல்லாம் ஆகாதுன்னு நினைக்க கூடாது. கருப்பு மனிதர்கள், கருப்பு மாடுகள் எல்லாமே கொல்லப்படலாம்ங்கிறது தான் கொள்கையா? அப்படி இருக்க கூடாது இல்லையா? அததான் நான் சொல்றேன். எல்லாத்தையும் மோடி வந்து ஒரு யூஎஸ்பியா இருக்காரு, அதனாலதான் அவரை சுற்றியே மையம் கொண்டு எல்லா விஷயமும் நடக்கிறது. அவர் என்ன பேசினாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் கற்பிக்கிறீங்க. ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறார், நாட்டுல பிரச்சனைகளை செய்கிறவங்களை வெளிப்படையாக கண்டித்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவரை விமர்சிக்க வேண்டிய அவசியம். முக்கியமா இவங்க என்ன ஒண்ணு மறைக்கிறாங்கன்னா, மோடியை யூஎஸ்பி ஆக்கினதே இவங்க தான், பாரதிய ஜனதா கட்சி தான். மோடி என்பவர் வந்து ஒரு ரட்சகர் மாதிரி இவங்க மீடியால, இதே மீடியா இப்ப திட்டுறாங்கல்ல, இந்த மீடியா ப்ராபகண்டால வந்து ஒரு நம்ம மக்கள் முன்னிறுத்தப்பட்ட பிம்பம் தான் மோடி. நிச்சயமா அவர் மீது கேள்விகள் அதிகமாக, வேற எந்த பிரதமர் மீது இவ்வளவு எதிர்பார்ப்புகளை யாரும் ஏற்படுத்தவில்லை. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று மோடி கண்டிச்சிருக்காருன்னா இது வந்து அப்பட்டமான ஒரு அரசியல். அது அந்த கண்டனத்திலேயே பாருங்களேன், எப்போ வந்து கண்டிக்கிறார் மோடினா, அதாவது பொதுவாக வந்து ஒரு துயர நிகழ்வு நடந்தாலோ ஒரு நேஷனல் டிசாஸ்டர் நடந்தாலும் வந்து பிரதமர் வந்து டெலிவிஷன்ல வந்து பேசுவார். இவர் வந்து எப்ப திரும்ப பேசுறாரு, குஜராத்தில் அடிவாங்க பட்டேல்களின் ஒரு போராட்டம் நடந்து குஜராத்தை ஸ்தம்பிச்சு போகும்போதுதான் முதல் முறையாக தேசிய அளவில் வந்து ஒரு இது பண்றாரு. என்னன்னா, பின்னாடி சர்தார் பட்டேல் படத்தையும் காந்தி படத்தையும் வச்சுக்கிட்டு இந்த தேசியம் அப்படியே ஒரு முகமே இருண்டு போய், அது வரைக்கும் மோடி அப்படி யாருமே பார்த்ததில்லை, அப்படி எல்லாமே கவர்ந்து போன மாதிரியும் இதை வந்து மறுபடியும் இது பண்ண. குஜராத்தில் இப்ப பாருங்க, மறுபடியும் பிரச்சனைனா குஜராத்தில் ஒரு பிரச்சனை, அங்க தலித் எழுச்சி வருகிறது. இவங்க பண்ண இந்த கோரக்ஷக்ஸ் யாரவங்க பண்றது.
இது வந்து இல்ல அதுதான் சொல்றாரு அவர் வந்து இவங்க பசு பாதுகாவலர்கள் என்கிற பெயரால பிரச்சனைகளை பிரிவினைகளை யார் பண்றாங்க. அதாவது இதே மோடி வந்து பிரச்சார நேரத்துல வந்து காங்கிரஸ் என்ன சொன்னாரு, பிங்க் ரெவல்யூஷன் நடத்திட்டு இருக்காங்கன்னு. இதே கோரக்ஷக்குங்கிற இதே பிலாசபி வச்சுதான் வந்து காங்கிரஸ் தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இதுல விடுங்க, அவர் கண்டிச்சாருங்க என்ன கண்டிச்சுக்காரு, இதுல இருக்கிற 80% பேரு வந்து நைட்ல வந்து ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பகல்ல வந்து சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு பசுக்களை பாதுகாக்கிறோம் என்று சொல்லி முஸ்லிம்களின் தலித்துன்னு அடிக்கிறது ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டி. அதை கண்டம் பண்ணுங்க. இன்னொன்னு, ஒரு பிரதமராக இருப்பவர் வந்து கட்சி தலைவர் மாதிரி பேசக்கூடாது. இவர் பிரதமராக எப்படி பேசுறாருன்னா, என்னை சுட்டுக் கொள்ளுங்கள் இப்படியா சொல்லுவாங்க ஒரு பிரதமர்? பிரதமர் என்ன, நான் இதை வந்து நான் கடுமையாக கண்டிக்கிறேன், இதை நான் அடக்குவேன், நான் என்னுடைய மாநிலத்தின் சரி மற்ற அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை என்னை சுட்டுக் கொள்வது ஒரு டிராமா தான் அது. இன்னொன்னு, குஜராத்தில் ஏதாவது நடந்தாலும் இது வந்து ஒரு தேசிய பிரச்சனையாக பாக்குறேன். இது என்ன பிரச்சனைனா, இதுல வந்து அதேதான் திரு சேகர சொல்றாரு. இல்ல நான் குஜராத்தில் நடந்தால் இப்ப சுட்டுக் கொள்ளுங்கள் இங்க யாரு சுட்டுக்கொள்ள. ஆனா பன்சாரேன்னு ஒருத்தர் வந்து சுட்டுக் கொண்டாங்க. அவர் வந்து ஒரு யார் அவர் வந்து ஒரு பகுத்தறிவாளர். அதே மாதிரி கல்புர்கிங்கிற சுட்டுக் கொண்டாங்க, ஒரு எழுத்தாளர். இதுவரைக்கும் இந்தியாவில் நடக்காத விஷயம் சுட்டுக் கொள்றதுங்கிறது. அந்த நேரத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட வந்து ஏன் இவர் வந்து இது பண்ணல. அதே மாதிரி அக்லக், அவங்க அருள்மொழி சொன்ன மாதிரி அக்லக் பண்ணப்போ அப்போ வந்து இதுலயும் ஒரு பிரிவினைவாத அரசியல் தான். தலித்துகளை அப்ப வந்து முஸ்லிம்களை கொள்றாங்களே, அப்ப நீங்க என்ன அப்ப ஏன் பேசல? நீங்க வந்து பிரதமர் மாதிரி பேசணும். அந்த நேரத்தில் இதே மாதிரி உங்களுக்கு வந்து இதயம் துடித்திருக்க வேண்டும், இதே மாதிரி பொங்கி எழுந்திருக்க வேண்டும். அப்படின்னா நான் ஒத்துக்க வேணாம். நீங்க பார்ஷியலா தலித்துங்கிறத வச்சு பண்ணும்போது என்ன, குஜராத்ல வந்து ஆட்டம் கட்டுருச்சு. அவங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் பிரச்சனை வந்துட்டு. அடுத்து உத்தரப்பிரதேச எலெக்ஷன் வருது, அங்க தலித் ஓட்டுங்கிறது முக்கியம். இது வந்து பப்பட்டமான ஒரு அரசியல் நிகழ்வு தான். அதாவது பசுவில் இந்த புனிதம்லாம் கிடையாது. இது வந்து ஒரு அரசியல் விலங்கு. பசு வந்து இன்னைக்கு வந்து பொலிட்டிக்கல் அனிமல் ஆக்கி வச்சிட்டாங்க. அதான் நடக்குது உண்மையில. அவருடைய பார்வையில நீங்க வந்து இதுவரைக்கும் மோடி வாய் திறக்கல நீங்க இல்ல வாய் திறக்கல நான் சொல்ல. 2 ஆண்டுகள்ல பெரிய விஷயங்கள் எதுலயும் நேரடியாக அவர் கருத்து சொல்வதில்லை, அப்படியே இருக்காரு, மற்றவங்க பேசிட்டே இருக்கிறாங்க, நடவடிக்கை இல்லை அப்படின்னீங்க. அதற்கு பிறகு பேச ஆரம்பித்து அவர் கண்டிக்க ஆரம்பித்து நடவடிக்கை ஆரம்பித்தது அதுக்கும் நோக்கங்கள் கற்பிக்க மாதிரி தான் அவரோட கண்டிப்பே இருக்கிறது. அதான் நான் சொல்றேன். அவர் என்ன கண்டிக்கிறாங்க இல்ல, ஆமா நோக்கம் கற்பிப்ப, அவங்க ஒரு நோக்கத்தோட தான் செயல்படுறாங்க. ஒரு அரசியல் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிடையாது. லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் தினம் நடந்துகிட்டு, கிரைம் ஸ்டோரிஸ் பாத்தீங்கன்னா தினம் பேப்பர்ல வந்துட்டு இருக்கு. ஆனால் இது கொள்கை வழிபட்ட நேரடி தாக்குதல். இந்த கோரக்ஷக்னு சொல்றது வந்து ஒரு ரவுடியிசம். நீங்க ஒண்ணும் இல்ல, தமிழ்நாட்டில் வந்து பப்ளிக் பிளேஸ்ல ஸ்மோக் பண்ணக்கூடாது, ஹெல்மெட் போட்டு போகணும் அப்படிங்கறது போலீஸ் தான் என்ஃபோர்ஸ் பண்ணணும். ஒரு 1000 பேர் சேர்ந்து 100 பேர் சேர்ந்துட்டு என்ன வந்து ரோட்ல நின்று அடிச்சீங்கன்னா அது வந்து ரவுடியிசம். அது வந்து அதுதான் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட். நைட்ல மட்டும் ஆன்டி சோஷியல் இல்ல, பகலில் இவர்கள் செய்வதும் ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டி தான். நம்ம தொடர்ந்து பேசலாம். பசு பாதுகாப்பு என்கிற பெயர்ல சட்டத்தை கையில் எடுத்து கொண்டிருக்கிற ஒரு குழு, அப்படி செயல்பட்டு இருக்கிறவங்கள வெளிப்படையா கண்டிக்கல அல்லது நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற மோடி அவங்கள்ட்ட வேண்டுகோள் மாதிரி பேசுறது சரியா இருக்க முடியுமா? இப்போ சொன்னதுல பல தவறான அப்சர்வேஷன்லாம் இருக்கு. ஒன்று வந்து மோடி இந்த தலித்தை பற்றி பேசலைங்கிறது எல்லாமே ஒரு தவறு. நிறைய படிச்சு பார்த்து நிறைய இடத்துல பேசியிருக்காரு, நிறைய பேசியிருக்காரு. எளியவர்களை பற்றி பேசியிருக்காரு. எங்கெல்லாம் எப்போதெல்லாம் பேசலாம். இப்படி அதாவது எப்படி சமீப கால ஆட்சிக்கு வந்த எளியவர்களை பற்றி எல்லாருமே பேசியிருக்காங்க. தலித்துகளை பற்றி பேசுறீங்களா, முஸ்லிம் இது என்னன்னா, இது எப்படி வரணும், என்ன செய்யல வருத்தமா இருக்குன்னா, இந்த மோடி வந்து தலித் ஆதரிச்சா அவர் நேர்மை இல்லை, பாக்கி எல்லாரும் தலித் ஆதரித்தா அவர்கள் நேர்மை அப்படின்னு. இது முக்கியமாக நான் இந்த மீட்டிங் வந்தபோது என்ன நினைச்சேன், இது நல்ல அருமையான ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து தலித்தோட பிரச்சனைகளை எப்படி தீர்க்கணும், தீர்வு காண ஒரு வழி ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து நான் இங்க வந்து என்ன மோடியை வசைப்பாடுறதோ இதான் பேசிட்டு இருக்காங்க. இந்தியாவில் என்ன பிரச்சனை, பிரதம அமைச்சர் அவர் மீது அவருடைய சொல்லுக்கு பின்னால் இருக்கிற விஷயங்கள் என்ன செய்ய உங்களுடைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு கான்ட்ரடிக்ஷன் இல்ல, மோடி என்ன பேசினாலும் கான்ட்ரடிக்ஷன் இல்ல, அவர் மிஸ்லீட் பண்றாரு. தலித்துகளின் வாழ்க்கையை மேம்படுவது எப்படிங்கிறது டாபிக்கா இல்ல இது வந்து அரசியலா இல்ல வந்து வேற ஏதாவது டாபிக்கா நீங்க சொல்லுங்க. அவர் வந்து மிஸ்லீட் பண்றது அதுதான். எல்லாம் ஒரு இணைந்த டாபிக் தான், அது தனியாவே கிடையாது. இன்னைக்கு என்ன பிரச்சனை பாருங்க, இந்தியாவில் 125 கோடி மக்கள் இருக்காங்க. அதில் தலித் வந்து ஒரு 20%, அதெல்லாம் ஷெட்யூல் ட்ரைப் ஒரு 10%. இவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தம் 30 கோடி மக்கள் இருக்காங்க.
இந்தியாவில் 25% வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. அடுத்த வேளை எங்கேயே சாப்பாடு கிடைக்குன்னு தெரியாது. அந்த வறுமை கோட்டு கீழே இருக்க 30 கோடியில் தலித்துகளும் எஸ்டியும் ஒரு சுமாராக ஒரு 85%. அவங்கள முன்னேற்றாமல் அந்த நாடு முன்னேறாது. அது எல்லாருக்கும் தெரியும். சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து இது வரைக்கும் எல்லா மாநில அரசுகளும் மத்திய அரசும் தலித்துகளை முன்னேற்றத்துக்கு பலவிதமான வழிகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. இருந்தாலும் பலவிதமான முன்னேற்றங்களும் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் சில இன்னும் போறலை. அதான் அந்த நிறுவனம்லாம் காமிக்கிறது. இந்த சமயத்தில் ஒரு பிரதம மந்திரி பேசும்போது 2 இருக்குது எப்பவுமே. பாசிட்டிவ்ஸ்னு ஒன்று இருக்குது, நெகட்டிவ்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த பாசிட்டிவ்ஸை பற்றி அதிகம் பேசினா நெகட்டிவோட இம்பேக்ட் குறைஞ்சி போய் எல்லாருக்கும் தெரியும். பல நாட்டில் வந்து பல பிரச்சனை நடந்துருக்கு. இது வந்து 2 இதில் பார்க்கணும். இதில் ஒன்று மாநில பிரச்சனை, இது லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன். இப்போ தமிழ்நாடு எடுத்துங்க. நீங்கள் தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கடந்த 2011 இது வரைக்கும் 241 பேர் தலித் கொலை பண்ண பண்ணியிருக்காங்க. 41 தலித் பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. 6100 மேல வழக்கு பதிவு பெற்றிருக்கு. அதில் வந்து போலீஸ் வந்து ஒரு 80% வழக்கை முடிச்சுட்டாங்க. அதாவது ஒண்ணுமே பண்ணல, தீர்ப்பே கொடுக்கல. அவ்வளவு மோசமான நிலைமை இருக்கு. இதே மாதிரி எல்லா மாநிலம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாநிலம் நடக்கும்போது இதை மோடி உடனே தலித்தை பத்தி பேசினாரு, என்ன பத்தி குற்றம் சொல்றாங்க, அவரை பத்தி குற்றம் சொல்றாங்க, எல்லாம் பிரச்சனை எல்லாம் வரும். அதனால நாட்டில் இது மாத்திரம் பல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. பல பிரச்சனைகள் பிரதம மந்திரி சிலப்போ தனிப்பட்ட முறையில் சொல்லிட்டு இருப்பாரு, வெளிப்பட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப ரொம்ப மோசமாயிட்டு பேசி ஆணுக்கு நிலைமையில பேசியிருக்காரு. இதுல அவரை குற்றம் சொல்லி அப்படி சொன்னாரு இப்படி சொன்னாரு. ரொம்ப சிம்பிளான கேள்விதான். அவர் பேச வேண்டிய நேரத்துல பேசியிருக்காரு, அதெல்லாம் வச்சுக்கலாம். ஆனால் பேச வேண்டிய இடத்துல தான் இருக்கிறாரா, நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாரு? அதுதான் அவங்க சொன்னேன். நடவடிக்கை எடுக்கிறதுல இது சம் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஸ்டேட் ப்ராப்ளம். இது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. இது திரும்ப இது ஒரு வழிப்பறி கொள்ளையோ செயின் ஸ்நாச்சிங் அந்த லெவல் இல்ல. இது கொள்கை அளவிலான விஷயம். ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நீங்க இது வரைக்கும் ஒரு மாநில ஒரு அரசியல் கட்சியும் தலித்துக்கு எதிராக இந்தியாவில் பேசினே கிடையாது, நடந்தே கிடையாது. எல்லாரும் தலித்துக்கு ஆதரவாக தான் இருந்துட்டு இருக்காங்க. நிறைய ஆதரவு பல இடையில தான் நீங்க பட்டியலிட்ட அத்தனை சம்பவங்களும் நடந்திருக்கு. என்ன அட்ரஸ் பண்ணணும்? நீங்க வளர்ச்சி பத்தி பேசுறீங்க, வளர்ச்சியில ஒட்டுமொத்த வளர்ச்சி பத்தி பேசுறீங்க. அதுக்கு எல்லா மக்களும் சேர்ந்து வரணும். அவங்களுக்கான விஷயங்களை பேசுறது அதெல்லாம் எடுக்கிறத விட்டுட்டு பிரிவு நிறைய இடங்கள்ல இந்த பிரச்சனைகள் இந்த 2 ஆண்டுகள் இது எங்க ஒரேடியா மோடியோடைய பேச்சில் மட்டும் நிக்கல. 2 ஆண்டுகள்ல ஒவ்வொரு நடவடிக்கையாக நீங்க எடுத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. பல்வேறு விஷயங்கள்ல எல்லா இடங்கள்லயும் பதட்டங்கள் உருவாகிறதாகவும் அல்லது 2 பிரிவுகளுக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாகுவதாகவும் வரும்போதெல்லாம் அமைதி காக்கும் போது நீங்க எந்த வளர்ச்சியை நோக்கி போக முடியும்? அவர் அமைதியா இருந்து சொல்றதே தவறு. எங்க பேசினார்? என்ன நடவடிக்கை அவர் மாநில பிரச்சனைகளுக்கு மத்திய அரசு ஒரு இயக்கத்தை கண்ட்ரோல் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியாது இல்ல, ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. அந்த மூவ்மெண்ட்டுடைய பேச்சோ அல்லது அதனுடைய செயல்பாடுகளோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ அல்லது குறிப்பிட்ட இனத்தையோ அல்லது மக்களுக்குள்ள பிரச்சனையை உருவாக்குற விதமாக இருந்தால் அதை நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடம் எங்க இருக்கு? ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இந்த பிரச்சனை தலித் பிரச்சனை இருக்கு இல்லையா, ஒரு நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு. இன்னைக்கு பல வருஷம் ஆதிசங்கர, ராமானுஜர், விவேகானந்தர் எல்லாம் பேசி வந்த பிரச்சனை. இந்த பிரச்சனை மோடி 2 வருஷமா தான் பவர்ல இருக்காரு. இந்தியா 65 வருஷமா இருக்கு. எண்ணி பாருங்க எவ்வளவு வந்திருக்கு. எவ்வளவு புள்ளி விவர கணக்குகள்லயே பிரையாரிட்டி கொடுக்க வேண்டிய பிரச்சனை இது. 2 ஆண்டுகள்ல எத்தனை பிரையாரிட்டி வந்திருக்கு அப்படின்னு பாக்க பிரையாரிட்டி கொடுக்க வேண்டிய பல பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் இதையும் கொடுத்துட்டு இருக்காரு. இல்லாம இல்ல. ஒரு உதாரணம் சொல்ல நான் மோடி சைலண்டா பல காரியம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஸ்டார்ட் அப் இந்தியா ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிச்சான். ஸ்டார்ட் அப் இந்தியா ப்ராஜெக்ட் 54,000 கோடி இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராமிஸ் ஆயிருக்கு. அதுல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு பேங்குக்கும் நீங்க லோன் கொடுக்கும்போது தலித் சேர்ந்தவர் ஒருத்தருக்கான கட்டாயம் நீங்க லோன் கொடுத்தா ஆகணும்னு இருக்காரு. அதே மாதிரி மேக்கப் இந்தியா ஸ்கீம், ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம்ல எளியவர்களுக்காக தான் லோன் கொடுக்கணும், அல்லது தலித்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி. ஆனால் ஒன்று செய்யாமல் இல்லை. அதாவது பேசினாதான் செய்க, இல்லடா செய்ய இல்லைன்னு நினைக்கக்கூடாது. சத்தப்படாமல் பல விதம் செஞ்சுட்டு இருக்காரு. வேற ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நரசிம்மராவோட டாக்டிக்ஸ் என்ன, சில பிரச்சனைகள் எல்லாம் பேசாம இருந்தாலும் என்ன இன்னைக்கு தலித் பிரச்சனை இது அரசியல்வாதிகள் பேச வேண்டிய பிரச்சனை இல்லை, சமூக பிரச்சனை, சமுதாய பிரச்சனை. இன்னைக்கு அந்த சமுதாய பிரச்சனை தீர்க்கறதுக்கு அரசியல்வாதிகள் பேசுறதை விட பேசாம இருக்கிறது எவ்வளவோ சால சிறந்தது. அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. அதனால மோடி கடைசியில ஒரு லெவல் வந்துருச்சு. இந்த லெவல்ல பேசாம இருக்க முடியாதுங்கிறதால பேசினாரு. இதுவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தாருன்னா இதை பத்தி வேற விதமா நிமிடம் வரும். ஏன்னா இன்னைக்கு அரசியல் என்ன ப்ராப்ளம்னா, இந்த தலித் பிரச்சனை வரும்போது இதை சமுதாய பிரச்சனையா பார்க்காம அரசியல் பிரச்சனை பாக்கி தலித்தை ஒரு அரசியல மாத்திட்டாங்க. பிரச்சனைகளை அட்ரஸ் பண்றது அரசியல் கட்சிகளுடைய ஒரு பொறுப்பும் கூட. அதையும் பேசுறாங்க. நீங்க அரசியலா மட்டுமே நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க, பொறுப்புன்னு சொன்னீங்க. அதோட நான் ஒரு வார்த்தை கொஞ்சம் கூட சொல்றேன், பொறுப்புணர்ச்சியோட செய்யணும்னு சொல்றேன். அதாவது தலித்தை பத்தி பேசும்போது அடிக்கிறது பொறுப்பு ஆன்டி சோசியல் எல்லா கட்சியிலையும் ஒரு உதாரணம் சொல்றேன். நான் எம்ஜி ராமச்சந்திரன் இறந்து போனாரு.
இறந்து போனா மவுண்ட் ரோட்ல என்ன ஏகப்பட்ட நடவடிக்கை எடுக்க இல்ல, நீங்க ஒரு யார் வேணா செய்யலாம். அதுல நீங்க வந்து இப்ப மாயாவதிக்கு எதிராக பேசிய உடனே அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அப்படியான எந்த நடவடிக்கைகளாவது இதற்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பெரிய பிரச்சனைகள் வந்து ஸ்டேட் குஜராத் என்ன நடந்து பாருங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம், ஒரு பிரேக் எடுக்க வேண்டி இருக்குது. ஆட்சியில் இருக்கிற இவங்களே கௌரக்ஷ சமிதி தான் ஆட்சியிலே இருக்கு, அதான் பிரச்சனை. மோடி செயல்பட்டு கொண்டிருக்கிறார், பேசுவது மட்டுமல்ல செயல்பாட்டில் காமிக்கிறார். தலித் மக்களை முன்னேற்றுவதற்கான திட்டங்களை அவர் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் உத்தரப்பிரதேச தேர்தல் உள்ளிட்ட தேர்தலின் காரணமாகத்தான் இப்படியான ஒரு அழுத்தத்துக்கு ஆளாகி அவர் பேசியிருக்கிறார் என்கிறது ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. தொடர்ந்து பேசுவோம், நேர்பட பேச ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். அருள்மொழி, இப்போ மோடி வந்து செயல்பட்டு இருக்காரு, தலித் மக்களை முன்னேற்றுவதற்கான பல்வேறு திட்டங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதையெல்லாம் விட்டுட்டு வெறும் பேசல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்லிட்டு போயிட முடியாது. சட்டம் ஒழுங்கு என்பது மாநில பிரச்சனை சார்ந்தது. அங்குன்றும் இங்குன்றுமாக நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய பிரதமரை குற்றம் சொல்வது சரியா? அதாவது அவர் அந்த ஐயா பேசும் பொழுது முழுக்க முழுக்க, அதாவது ஏதோ இங்கே வந்தவங்களுக்கெல்லாம் அவங்க வேற ஏதோ எண்ணத்தில் வந்தது போலவும், அல்லது நாங்கள்லாம் செய்தித்தாளே படிக்காத மாதிரியும், மோடி வந்து அவர்கிட்ட மட்டும் தனியாக ஏதோ பேசுகிற மாதிரியும் சில செய்திகளை சொல்கிறாரு. நாங்களும் பேப்பர் படிக்கிறோம், பிரதமர் எங்கே பேசுகிறாரு பேசலை அது என்னங்கிறது எங்களுக்கும் இப்போ தானே நாங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம், அதனால் கொஞ்சமாவது படிக்க தெரியுது எங்களுக்கும். அப்படி எங்கேயும் நாங்கள் இது வரைக்கும் படிக்கலை. ரெண்டாவது, வங்கிகளில் கடன் கொடுக்கறதுல தலித்துகளுக்கு இப்போ மட்டும்தான் திட்டம் இருக்கா, இதுக்கு முன்னால் வந்து எந்த திட்டங்களும் இல்லையா அப்படின்னு கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணோம். சரி, அப்படி இப்போ தான் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. வங்கிகள்லாம் வந்து நிதியமைச்சருடைய கண்ட்ரோலில் வர்றது. வங்கிகளில் லோன் கொடுக்கறதுல தலித்துகளுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அல்லது சில வசதிகள் கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னும் விஜய் மல்லையாவுக்கு மாதிரி கொடுத்துட்டாங்களான்னு தெரியல எனக்கு. அப்படி கொடுக்கறதுல நிதியமைச்சருக்கு பொறுப்பு இருக்கலாமே தவிர அதுல எப்படி பிரதமருக்கு ஒரு ஆட்சியினுடைய தலைவராக பிரதமருக்கு தான் பொறுப்பு. அதுக்கு வந்து பிரதமரை நம்ம குற்றம் சொல்லும்போது அதேதான் ஆட்சி நடக்கிற விஷயங்களுக்கும் இதேதான் அதுக்கும் பதில். அதுக்கெல்லாம் பிரதமரை பொறுப்பேற்க செய்யும் போது நாட்டில் நடக்கிற உங்க கொள்கை சார்ந்த பிரச்சனைகள், தாக்குதல்கள், மக்கள் கொல்லப்படும் பொழுது உங்களுக்கு அதில் பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? பிரதமர் வந்து நடவடிக்கை எடுக்கணும். இப்ப என்னன்னா, நம்ம எதுக்கு இந்த கொண்டாட்டம்னு சொன்னா, இவ்வளவு பெரிய பிரச்சனையை பற்றி பிரதமர் பேசிவிட்டாருங்கிறது இந்த நாட்டில் செய்தியா இருக்கு. பேசிவிட்டார். இப்போ அவர் இனிமேதான் அவர் நடவடிக்கை எடுக்கணும். ரெண்டாவது, இத்தனை ஆண்டுகளாக அரசாங்கங்கள் தலித் மக்களுக்கு சில திட்டங்களை போட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். பிரச்சனை வந்து அரசாங்கம் திட்டம் போடுதா இல்லையாங்கிறது இல்லை, சமூகத்துல அந்த மக்கள் மீது என்ன மாதிரியான எண்ணத்தை நாம கட்டமைத்திருக்கிறோம், அவர்கள் வாழ்கிற இடம், அவர்களுக்கு இருக்கிற உரிமைகள், அவங்களுக்கு மறுக்கப்படுகிற ஒரு சமூக பிரச்சனையாக பல ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை 2 ஆண்டுகள்ல மோடியினோட ஆட்சியினால இப்படி எல்லாம் மாறிடுச்சுன்னு எப்படி சொல்றீங்க? நாம இதுவரைக்கும் அவங்களுக்கு மறுக்கப்படுகிற இடத்துக்கான உரிமைகளை கேட்டுதான் போராடிக்கிட்டு இருக்கோம். அதை செய்யறதுக்கு இன்னும் அரசாங்கங்கள் முழுமையான திட்டம் போடலைங்கிறது குறை. ஆனா இந்த 2 ஆண்டுகள்ல வளர்ந்திருக்கக்கூடிய பிரச்சனை அந்த மக்களுடைய உணவு பழக்கத்துல கை வைக்கிறது. உங்களுக்கு பசுமாட்டை கும்பிடணும்னா நீங்க கும்பிட்டுக்கோங்க, எனக்கு அது சாப்பாடு அப்படின்னா அவங்களும் இந்துக்கள் தான். பசுமாட்டை சாப்பிடுகிறவர்கள் அவங்களுக்கு பசுமாடா வேற காளமாடா எருமாடாங்கிறது பிரச்சனை இல்லை, கறி அது ஒண்ணுதான் உங்களுக்கு சத்துணவு, அவங்க சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிடுற சாப்பாட்டுல இதை நான் கும்பிடுறேன் அதனால நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவது ஒரு சிறுபான்மை ஆட்சி மாதிரியான விஷயம்தான் இது. அப்ப சிறுபான்மை மக்களுக்காக பெரும்பான்மை இந்துக்களுடைய உணவு பழக்கத்தை நீங்க கட்டுப்படுத்தி அதுல வந்து யார் வேணா தலையிடலாங்கிற அதிகாரத்தை யார் யாருக்கோ கொடுத்திருக்கீங்க. இதுவரைக்கும் ஏன் எந்த இடத்துலயும் வெளிப்படையாக பீஃப் வந்து பேன் பண்ணிருக்கோம் அப்படின்னு இல்ல, எல்லா உணவகங்களிலும் கிடைக்கிறது. இப்பவும் வந்து எல்லா இடங்களையும் வாங்கிக்க முடியும். அரசாங்கம் எங்க தலையிட்டு எதை தடுத்தது? இப்போ மகாராஷ்டிராவில் வந்து அவங்க சட்டம் இயற்றி இருக்கிறாங்க, விற்க கூடாது, வச்சிருக்க கூடாது, வச்சிருக்கிறதே குற்றம், இந்த மாதிரி மகாராஷ்டிரா சட்டம். நீங்க டெல்லியில நாடாளுமன்றத்துக்குள்ள இருக்கிற கேரளா பவன் உள்ள புகுந்து கேரளாவில் இருக்கவங்களுக்கு மாமிச உணவு, மாட்டு மாமிசங்கிறது முக்கியமான உணவு, அங்க போய் தாக்குதல் நடத்தினவங்க யாரு? இன்னைக்கு ஆந்திராவில் ஒரு பிஜேபி எம்எல்ஏ அறிவிச்சார், நான் வந்து இந்த தாக்குதல்களை வரவேற்கிறேன், இது வந்து இந்து தர்மத்தை காப்பாத்துறது அப்படின்னு அறிவிச்சாரு. அவங்க மீதெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அப்போ இது வந்து உங்க கட்சியினுடைய கொள்கை. இப்ப என்ன ஆகுது, இதனால கெட்ட பேர் வருதுங்கிறதுனால அவர் கண்டிக்கிறார். ஏன் இந்த மாநில அரசுகள் எதுக்காக இதுக்கு இனிமே போய் அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு எடுக்கணும்? இந்த மாதிரி யார் செஞ்சாலும் பிடிச்சி குண்டா சாக்கில் போடுங்க, தடா சட்டத்தில் போடுறீங்கல்ல அந்த மாதிரி போடுங்க அப்படின்னு நீங்க சொல்லணும்.
அதுக்குள்ள ஒரு சட்டம் நீங்க உருவாக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு மாநிலத்துல மட்டும் நடக்கல, இந்தியா முழுக்க நடக்குது. ரெண்டாவது உங்க பசுமாட்டு மேல இருக்கிற அன்பு என்னன்னு ராஜஸ்தான்ல வெளியே வந்துருச்சு. ராஜஸ்தான்ல உங்க ஆட்சிக்குள்ள நடக்கிற கோசாலையில 500 பசுக்கள் பட்டினியால செத்துருக்கு. கண்டிப்பாக பசுமாட்டை சாப்பிடுகிற எந்த மனிதனும் மாட்டை பட்டினி போட்டு கொள்ள மாட்டான். பார்த்துருப்பாங்க, பராமரிப்பாங்க, வயசான காலத்துல செத்து போற நிலைமையில இருக்கிறதா அவங்க சாப்பிடுவாங்க. கோசாலை வச்சு பராமரிக்கிறோன்னு 500 மாடுகளை கொன்றவங்க வந்து இவங்க தான் பசு மேல இருக்கிற அன்பை பத்தி பேசுறாங்க. அப்போ சரி சொல்லுங்க. இல்ல இன்னொன்னு, இந்த பசுக்கள் புனிதமான இதை கொள்ளக்கூடாதுங்கிறது இந்தியாவில் இருக்க பசுக்களுக்கு மட்டும் இல்ல அயல்நாட்டில் இருக்கும் பசுக்களுக்கான்னு தெரியல. இந்த கௌரக்ஷ கமிட்டி எல்லாம் நீங்க அமெரிக்காவிலேயும் யூரோப்லயும் போய் நடத்த முடியுமா? நம்ம தோலை உரிச்சிருவாங்க அவங்க. அதனால வந்து இது வந்து அரசியல், தெளிவான அரசியல் தான் அது. இல்ல இந்தியாக்குள்ள இருக்கிறதுக்கு தானே அவரு சொல்ல முடியும். பாதுகாப்புங்கிறது வந்து ஒரு அரசியல் சொல்றதுக்காக நான் சொல்றது. அதாவது ஒரு இது எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, நாங்கெல்லாம் படிக்கலையா நீங்க தான் படிச்சவங்களான்னு கேட்டாங்க சகோதரி. அதாவது இது மண்டல் கமிஷன் தமிழ்நாட்டுக்குள்ள வருகின்ற போது அதை பார்க்க மாட்டோம்னு சொன்னது இவங்களுடைய தலைவரும் இவங்களுடைய பெருந்தலைவரும். பார்க்க மாட்டோம், அதை என்டர்டெயின் பண்ண தயாராக இல்லை என்பது சரித்திரம். அது எல்லாம் படிச்சது. நான் சொல்ல வரேன், அதே மாதிரி இந்தியாவில இருக்கிற மாடுகளுக்கு இந்தியாவில தான் பசுவதை தடை சட்டம் இருக்கிறது. டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசியில் அதை வந்து ஆக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அண்ணன் வந்து வெளிநாட்டுல அந்த சட்டம் எப்படி செல்லும்? அடிப்படையான சாதாரணமான விஷயம் வெளிநாட்டுல எப்படி சொல்லுவது? அது பத்தி இல்ல, மண்டல் கமிஷன் பத்தி நடுவுல ஒன்னு சொன்னீங்க. அது எங்க அப்படி இல்ல, அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அப்போது இருந்த முதலமைச்சராக இருந்த கருணாநிதியும் வீரமணி அவர்களையும் மண்டல் கமிஷனையும் சந்திப்பதற்கு தயாராக இல்ல. சரித்திரமா இல்லையான்னு கேளுங்க. சந்திப்பதற்கு தயாராக இல்லை, சரித்திரமா இல்லையான்னு கேளுங்க. இப்ப நிதியமைச்சர் அவர் கேபினெட்டுக்கு கட்டுப்பட்டவர். அந்த நீங்க கேக்குறீங்க மற்ற அமைச்சர்கள் பேசலாம், எம்பி பேசணும், பிரதமர் பதில் சொல்லணுமான்னு. ஆனா அவர்கள் செய்த சாதனைகள் வந்து அவங்களோடு போயிட்டுங்கிற ஒரு சாதாரண பள்ளி கல்லூரி மாணவனுக்கு தெரிந்த விஷயத்தை கூட இவர் ஏமாறுகிறான்னு தெரியல. இதுக்கெல்லாம் இதனுடைய வெளிப்பாடு என்ன தெரியுதுன்னா, மோடியை தாக்க வேண்டும், அதற்கு காரணங்களை கண்டுபிடிக்க வேண்டும். அது நியாயமா அநியாயமா என்பது கவலை இல்லை. அதைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நாடு முழுவதும் போடப்பட்டது பசுவதை தடை சட்டம். நாங்க போடல, 47 வரிசையா ஒரு மாநிலமா போட்டுக்கிட்டு வந்துச்சு. மகாராஷ்டிரத்தில் இப்ப போட்டது முன்னால் இருக்கிற காங்கிரஸ் கட்சி ஆட்சியில போட்டதுதான் மறுபடியும் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இது இது என்பது பிஜேபி பசுவதையை எதிர்க்கிறது, சட்டத்தை பாதுகாப்பதற்காக எதிர்க்கிறது. இதை வந்து பிஜேபி மேல் போடுறது என்ன? இதில் தண்டிக்கப்பட்ட நபர்கள் எல்லாம் பிஜேபி சார்ந்தவர்கள் அல்ல. இப்போது தலித்துக்கு எதிராக குஜராத்ல பேசப்பட்ட 6 நபர்கள்ல 5 பேருக்கு சம்பந்தம் இல்ல. ஒருத்தர் யாருங்கிறது பசுவை சாப்பிடுகிறவர் அதுக்கு சாதகமாக பேசியிருக்கிறார், அங்க போயிருக்கிறார். மைனாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவர் ஒருத்தர் வந்து புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க? அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க? என்ன பதில் சொல்லட்டும்? நிறைய கேள்வி பதில் சொல்ல சொல்லுங்க. வந்து யார் என்ஃபோர்ஸ் பண்ணது இருக்கு? போலீஸ் வச்சுதான் நீங்க என்ஃபோர்ஸ் பண்ண தர, அங்கங்க ஒரு ரவுடி கேங்க வச்சுட்டு நீங்க வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அந்நிய நாட்டில் வந்து இது செல்லாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அங்க இருக்கிற பசுக்களை பாதுகாப்பதற்கும் நாம் ஏன் வந்து அங்க கமிட்டி எல்லாம் ஃபார்ம் பண்றது இல்ல? அதுக்காக ஒரு கேம்பெயின் முக்கியமா ஏன்னா இவங்க வந்து பொதுவா வரலாறு தான் இவங்களா எழுதிக்குவாங்க. அதான் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச செய்தி. நீங்க போய் பாருங்க, உங்கள் வரலாற்றை நீங்க மறந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா தெய்வ தவறுகளை மாற்றுவதற்காக தான் சொல்றீங்க. இப்ப நீங்க பதில் சொல்லிட்டா மக்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நான் சொல்லிடுறேன், அதை பத்தி நீங்க யோசிக்க பயப்படாதீங்க. உங்களுடைய நாங்க தைரியமா அதனாலதான் சொல்றேன், தயவுசெய்து இப்ப கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல மண்டல் கமிஷனை அமுல்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏறத்தாழ 44 மாநாடுகளை போட்டது திராவிடர் கழகம். திரு பிபி மண்டல் அவர்கள் யாருன்னே தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாத போது அவரை அழைத்து வந்து பெரியார் திடல்ல மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தி அனைத்து ஜாதிகளை சேர்ந்த மக்கள் தலைவர்கள்லாம் வந்து அவரை பெரியார் திடல்ல தான் சந்திச்சாங்க. மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்தப்பட்டதற்கு திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் எவ்வளவு பெரிய காரணங்கிறது வரலாற்று புத்தகத்துல இருக்கு, செய்திகள். 1984க்கு பிறகு செய்யப்பட்டது. 1980 மண்டல் கமிஷன் வந்த போது இந்த ஜனதா கட்சியில இருந்து போடப்பட்ட கமிஷன் என்கிற காரணத்தினாலே அது தலித்துகளுக்கு பாதுகாப்பாகவும் பிற்பட்டவர்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்குது என்பதெல்லாம்
துடைத்தெறிந்து விட்டு ஒதுக்கி தள்ளிவிட்டு அரசியல் காரணங்களுக்காக அவரை சந்திப்பதற்கு மறுத்தவர்கள் இவருடைய வீரமணியும் கலைஞர் கருணாநிதி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவரும் தான் என்பதை சரித்திரம் சொல்லும். ஆனா அதுக்கு பின்னால் அவங்களை கூட்டு வந்து இவங்க ஊரா கூட்டு போய் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதுக்கு முன்னாலே பரிந்துரைகளை நிறைவேற்றியது யாரு? இல்ல இத கேளுங்க. முதல்ல மண்டல் கமிஷன்ங்கிறத பற்றி தமிழ்நாட்டுல தெருவுக்கு தெரு கூட்டம் போட்டு பேசியது திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமுங்கிறது வரலாறு. அதோட இந்த வரலாறு உண்மை. கொஞ்சம் அவர்களை சந்திக்க மறுத்தது உண்மை. ஒரு 2 நிமிஷம் அமைதியா இருங்களேன். 2 நிமிஷம் பயப்படாதீங்க. நான் ஏன் திருப்பி சொல்றேன்? கொஞ்சம் இருங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிட கூடாதுங்கிறதுல நீங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், அமைதியா இருங்க. நான் என்ன சொல்றேன், இது வந்து திராவிடர் கழகம் நடத்தினது உலகம் பூரா தெரிஞ்சது. அது மட்டும் இல்ல, இதை நிறைவேற்றியதற்காக விபி சிங் அவர்களுக்கு சமூக நீதி காத்த வீரர்ங்கிற பட்டத்தை கொடுத்தது மட்டும் இல்ல, அதை தொடர்ந்து முதல் உத்தரவை போட்ட சீதாராம் கேசரி அவர்களுக்கு பெரியார் விருது கொடுத்து சீதாராம் கேசரி அவர்களை திராவிடர் கழகம் பெரியார் திடலுக்கு கொண்டு வந்தது. பாராட்டு விழா நடத்தி இருக்கு. இதெல்லாம் மண்டலை சந்திக்க மறுத்தது உண்மையா இல்லையா? அதான் பிறகு விபி சிங் அமல்படுத்தின போதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல என்னாச்சு? இவங்க முதல்ல சில வரலாறுகளை படிக்கணும். வரலாறுகளை படிச்சுட்டு கமிஷனை பத்தி 2வது படிக்கிற குழந்தைக்கு கூட தெரியும். அந்த வரலாறு கூட இவங்க தெரியாம இருக்காங்க. வருத்தப்பட வேண்டிய மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு அதை வந்து அனௌன்ஸ் பண்ண பிறகு அதை சொல்லி வந்து அந்த அரசாங்கத்தை கவுத்தது யாரு? அந்த தெருவில் இறங்கி போராடினவங்களுக்கு பின்புலமாக இருந்தது யாருன்னு இவங்க தான் கொஞ்சம் விளக்கணும். நம்ம பேசலாம் தொடர்ந்து. மண்டல் கமிஷன் பரிந்துரையின்படி 69% இடஒதுக்கீட்டை இன்றைக்கும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று அதை தீர்மானிக்கிறதுல 2 கட்சிகளும் இருக்காங்க, திராவிட கட்சிகள். அதை நீங்க மறுக்க முடியுமான்னு தெரியல. அதாவது முதல் வரலாற்றை மறைத்து விட்டு 2வது வரலாற்றை சொல்லுகிறார்கள். 2வது வரலாற்றை சொல்வதன் மூலமாக முதல் வரலாற்றை நியாயப்படுத்துகிறார்கள். அதனால நான் சொல்ல அதை இல்லைன்னு சொல்லுங்க. இதுல வரலாறு அதை இல்லைன்னு சொல்லுங்க. அப்புறம் பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. அவங்க பயப்படுறாங்க. நான் உங்களை பயப்படாதீங்கன்னு சொல்றது எங்களை பேச விடாம பண்றதுக்காக. அதெல்லாம் பேச விடாமல் அல்ல, நீங்க நிறைய பேசுங்க. சந்தோஷமா எவ்வளவு நேரம் பேசுங்க. அவர் என்ன எழுப்புறாருன்னா, மண்டல் வந்த போது அவரை சந்திப்பதற்கு மறுத்தவர்கள் இவர்கள், அதற்கு பிறகு வந்துட்டாங்க. இந்த மாதிரியான செய்திகள் வந்து ஜனதா ஆட்சி காலத்துல சரண் சிங் அவர்கள் இருக்கும் போதுதான் இந்த பிரச்சனைகள் நடந்திருக்கு. இவங்க வந்து அவர் எப்ப வந்தாரு, இவங்க எப்ப பார்க்க மறுத்தாங்க, இதனுடைய உள்ள அரசியல் என்னங்கிறது இன்னைக்கு எனக்கு தெரியாது. நான் அதை எடுத்து கூட பார்க்க முடியும். ஆனால் மண்டல் கமிஷனுடைய நோக்கம் என்ன, அதன் பயன்பாடு என்ன என்பதை, இதுல உள் பிரச்சனைகள் இருந்திருந்தால் அதிலிருந்து தெளிவு பெற்று அதன் மூலம்தான் இந்த நாட்டுல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்பு என்பதை சாதித்த இயக்கம் திராவிடர் கழகம். இது வரலாறு. இந்த வரலாற்றை இவங்களால மறக்க முடியாது, அதை திருத்தவும் முடியாது. இது என்ன உங்க கங்காதர திலகர் வரலாறு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரே ஒரு விஷயம், மண்டல் கமிஷன் ஏத்த வரலாறு ஒண்ணு இருக்கு. அந்த வரலாற்று வந்து சுத்தமா மறுத்துட்டாங்க. மண்டல் கமிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா இந்திய சமூகம் பிளவுபட்டு விடும் சொல்லிதான் ரத யாத்திரையை நடத்தினவங்க. இவரு திடீர்னு மண்டல் மேல இவ்வளவு ஒரு பக்தி வந்து ராமர் கோவில் வந்து மண்டல் கமிஷன் பிரிவினை உருவாக்கும் மண்டல் மண்டலை கொண்டு வந்தவர்கள் பிஜேபி காரர்கள். மண்டல் ஜனதா ஆட்சியில தான் நிர்ணயிக்கப்பட்டது. மண்டல் கமிஷனை பரிந்துரைகளால் ஏற்றது ஜனதா ஆட்சி. ஜனதா ஆட்சியின் மிகப்பெரிய அங்கம் பாரதிய ஜனதா கட்சி இருக்கக்கூடிய அவருடைய வாஜ்பாய் இதையெல்லாம் மறைத்து விட்டு இவர்கள் ஏகபோக சொந்தம் கொண்டாடுவதற்கு காரணம் அந்த 87 விபி சிங் நிகழ்ச்சி. மோடியை பாதுகாத்து இப்ப பேச முடியல. பிரதமர் மோடியில இருந்து இப்ப பேச முடியாதனால இப்ப ஒரு மண்டல் கொண்டு போயிருக்காரு. நீங்க உங்க சரித்திரத்தை சாவதானமாக மறைத்து விட்டு சரித்திரம் நிறைய இருக்கு. அதாவது ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு மதத்துக்கும் சில ஈடுபாடுகள் உண்டு, சில பக்திகள் உண்டு. இந்து மதத்திற்கு ஒரு பசுவை ஒரு தெய்வம் மாதிரி நினைக்கிறாங்க. அதே மாதிரி பாக்கி மரத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசங்கள் இருக்குது. அந்த சமயத்தில் ஒரு பசுவை கொலை பண்ணால் இந்துக்கள் வருத்தப்படுவாங்க. அதே சமயம் ஒரு நாட்டில், ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கும்போது வேற ஒருத்தர் பசுவை சாப்பிட்றோன்னு சொன்னாங்கன்னா அதை தடுத்து நிறுத்த முடியாது. சரி, அதை பொறுத்துன்னு தான் போகணும். இந்துக்கள் தான், இந்துக்கள் இருக்க தலித்துகளை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். தலித் இந்துக்கள் மாத்திரம் இல்ல, தலித் கிறிஸ்டியன்ஸ்லயும் உண்டு, முஸ்லீம்ஸ்லயும் உண்டு, புத்திஸ்லயும் உண்டு, ஜெயின்ஸ்லயும் உண்டு, சிக்ஸ்லயும் உண்டு, பத்திஸ். இது மாத்திரம் இல்ல. அதுல வந்து என்னன்னா, இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஒரு வாழ் பொறுத்து தான் போகணும். அது வேற வழி இல்ல. ஒருத்தருடைய உணவு என்பதை யார் தீர்மானிக்கணும்? தீர்மானிக்கிறத கேளுங்க.
அது வந்து வரும்போது நான் இல்ல, இதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுங்கிறது ஒரு தீர்மானிப்பது செகண்ட் அரசாங்கம். விட்டீங்கன்னா உங்க கேள்விக்கு ஆட்டோமேட்டிக்கா பதில் வரும். இதுல வந்து என்னன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது பொறுத்துன்னு தான் போகணும். ஜனநாயக நாட்டில் அப்படி உலகம் முழுக்க அப்படிதான் நடக்குது. இல்லைன்னா உலகத்துல வந்து அமைதியே இருக்காது. அதுதான் மோடி சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு அவரு? தலித்து வந்து அவர் வந்து என்ன கவுவை வந்து தெய்வம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் வேற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அதை தடுக்க உனக்கு உரிமை இல்லை, நீ தடுத்தேனா யூ ஆர் அன் ஆன்டி நேஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் வந்து அப்போ சொல்லும் போது அவர் பிஜேபிக்காரரா, முஸ்லீம் லீகா, காங்கிரஸா, கம்யூனிஸ்டான்னு பார்க்கணும். ஆன்டி நேஷனல்னா ஆன்டி நேஷனல், ஒரு சமூக விரோதி. எல்லாத்துக்கும் நீங்கள் பிரதமரை சொல்ல முடியாது. உதாரணம் சொல்ல நான் எதுக்கு சொல்றேன், இப்போ எம்ஜி ராமச்சந்திரன் இறந்து போனார். இறந்து போன உடனே மவுண்ட் ரோடு முழுக்க உடச்சி, கடையெல்லாம் உடச்சி எல்லாத்தையும் சூறையாடினாங்க. உள்ள எம்ஜி ராமச்சந்திரன் குற்றம் சொல்ல முடியுமா? ரெண்டு சம்பவங்களையும் ஒரே நேரத்தில் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? ரெண்டுத்தையும் ஒரே அளவில் வச்சு பார்க்க முடியுமா? இது சரியா இருக்குதா? 2 ஆண்டுகள் இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, பிரதமராக மோடி இருக்கிறார், நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறார். அதை விட்டுட்டு நடவடிக்கை எடுக்காம யார் ஆன்டி நேஷனல் தெரியும், யார் ஆன்டி சோசியல் எலிமெண்ட் உங்களுக்கு தெரியும், அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் என்ன சுட்டுக் கொள்ளுங்க, என்ன சுடுங்க அப்படின்றது இருக்குல்ல, அதை என்னன்னு எடுத்துக்கிறது? அது வந்து அவரோட வருத்தத்தை கடுமையா எடுத்து சொல்றாரு. அதுக்கு ஒரு பாசிட்டிவ் அதை வந்து நீங்க பாராட்டணும். பாராட்டாம குற்றம் சொல்றது ஆச்சரியமா இருக்கு. நான் கார்த்திகை கேட்க விரும்புறோம், நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார் அல்லது இருப்பது என்பது எதை வச்சு நீங்க அதை சொல்றீங்க? எத்தனை பேர் இந்த மாதிரியான பேச்சுக்களுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அல்லது வன்முறையை தூண்டியதற்காக கைது செய்யப்பட்டு? யார் கைது செய்வான்? யார் செய்யணும்? மாநில அரசுகள் செய்யணும். செய்யலனா மத்திய அரசாங்கம் சொல்வதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது, பவர்ஸ் இருக்கு. மத்திய அரசாங்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சகோதரி இருக்கிறாங்க, அண்ணன் இருக்காரு, இவங்க எல்லாம் மாநில சுயாட்சி, உடனே மாநிலத்தினுடைய எல்லா விஷயங்களையும் தலையிடுகிறார்கள். இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் சொல்றாங்க. ஜிஎஸ்டிக்கு சொல்லலையா இன்னைக்கு? வெளிநடப்பு செய்யலையா? அதுக்கு நான் இப்ப உங்கள்ட்ட கேக்குறேன், யாருடைய உணர்வு அப்படின்னு நீங்க கேட்டீங்க. இந்த உணர்வை யார் தீர்மானிப்பாரு? என்ன சாப்பிடணுங்கிறத யார் யாரும் தீர்மானிக்க வேண்டியதில்லை. அரசியல் சட்டத்தில் ஒரு சில விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை வந்து அதே மாதிரி ஒரு மதத்தினுடைய, பெரும்பான்மை மதத்தினுடைய நம்பிக்கைகள் இருக்கிறது. 3 செக்மெண்ட் அப்படிங்க. ஒரு குறிப்பிட்டவர்கள் உணவை சாப்பிடுகிறார்கள். இதுல ஏதாவது ஒரு இடத்துல அரசியல் சட்டம் தந்திருக்கிற முழுமையான அங்கீகாரத்தை தான் சொல்ற. ஒருத்தர் என்ன சாப்பிடணுங்கிறதுக்கான உரிமையை முழுமையாக இந்திய அரசியல் சட்டம் கொடுக்கிறது. இதுவரை தந்திருக்கிறது. இப்ப யாரும் அதை மறுக்கவில்லை. ஆனால் இதை உண்ண முடியுமா, இதை வாங்கிட்டு போக முடியுமாங்கிற ஒரு அச்சுறுத்தலுக்கான ஒரு மனநிலை உருவாகலாமா? நான் உங்களுக்கு நேரடியா சொல்றேன், நேரடி அனுபவங்கள்ல சொல்றேன். சென்னையில சில பகுதிகளில், பள்ளிக்கரணை உள்ளிட்ட பகுதிகளில் இப்ப கிடையாது தெரியுமா உங்களுக்கு? பீஃப் விற்பனை கிடையாது. இங்க தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த ஊர் பகுதியில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் சொல்லியிருக்காரு விற்க கூடாதுன்னு. அப்ப இந்த மாதிரியான அவங்களுக்கான தைரியம் எங்க இருந்து வருது? நான் கேட்கிறேன், இப்ப பசுவதை தடை சட்டம் என்பது அரசியல் சட்டத்தில் இருக்குல்ல, ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்குல்ல. அப்படி இருக்கிறப்ப அதை மீறுவது ஆகிறதா இல்லையா? ஒரு சட்டத்தை மீறுகின்ற செயல் ஆகிறதா இல்லையா? மத உணர்வுகளுக்கு அடுத்தது போங்க, சட்டத்தை மீறுகிற செயல் ஆகிறது அல்லவா? அப்ப அதை நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. மிருக வதையை தான் வந்து இல்ல, பசுவை மட்டும்தான் சொல்லுது, காளையை சொல்லல, எருமையை சொல்லல, பசுவை சொல்லுகின்ற போது சட்டம் அதை சொல்லுகிறது அல்லவா? அப்ப நீங்க அதை மீறி செய்வதற்கு நீங்க தயாரா இருக்கீங்க? எனக்கு என்ன வேணும்னா, திரு மோடி அவர்கள் பல சட்டங்கள் அமலில் இல்ல, சேவக் கௌ ரக்ஷக்னு 2ஆ பிரிக்கிறாரு. பசுக்களை பாதுகாப்பவர்கள், பசு பாதுகாப்புன்னு சொல்லிக்கிட்டு வன்முறையை தூண்டுகிறவர்கள். அது யார சொல்றாரு? அப்படி என்ன யார் அதே மாதிரி பாதுகாப்பு என்கின்ற பெயரில் வன்முறையை தூண்டுகிறார்களோ அவர்களை சொல்லுகிறார்கள். அது யாராக இருந்தாலுமே. அதாவது இந்த சட்டத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு குஜராத்தில் வந்து அந்த தலித் சகோதரர்களை அடித்தவர்களை சொல்லுகிறார்கள். அதே மாதிரி யார் செய்கிறார்கள் அவரை சொல்லுகிறார்கள். அது வந்து செய்கிறவர்கள், அப்படி இருக்கிறவர்கள் மாற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அது நியாயமான விஷயம் தானே? அதுதானே ஒரு பிரதமர் அதை சொல்லுகின்ற போது அப்படி சொல்லி அதன் மூலமாக அதை தடுக்கிறார் என்பதை பற்றி விவாதம். நிச்சயமாக அதுக்கு உள்ளர்த்த கருத்துக்களை இப்ப விடுதலை சிறுத்தைகள், ரவிக்குமார் உள்ளிட்டவர்கள் வரவேற்கிறாங்க. அதே நேரத்தில் அதுக்கு நோக்கம் என்னவாக இருந்தாலும் கூட நாங்கள் வரவேற்கிறோம், இந்த நேரத்திலாவது பேசுகிறார் அப்படின்றதுல. உத்தரப்பிரதேச தேர்தலை முன்னிட்டு இந்த விஷயங்கள் சொல்லும் போது அதுக்கு ஒரு காரணம் இருக்குமோங்கிற கேள்வி இருக்கு. இப்போ என்னன்னா, அவர் பேசி இருப்பதை முழுமையாக நீங்க எல்லாரும் இப்ப ஃபாலோ பண்ணுவாங்களா? பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும் அல்லது அது சார்ந்த துணை அமைப்புகள் ஆகட்டும், இவங்க எல்லாரும் முழுமையாக திரு மோடி அவர்களுடைய கருத்தை வரவேற்று அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்களா? இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள், கைது செய்யப்பட்டவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் யாரும் இல்ல. ஆக இதை ஒருவேளை செய்வதற்கு தூண்டுகின்ற யாராக இருந்தாலும்
செய்யாமல் இருப்பார்கள். அதனால பாரதிய ஜனதா கட்சிக்காரன் ஃபாலோ பண்ணுவாங்க, அவன் தப்பு செஞ்சிருக்கான மாதிரி பேசுற மாதிரி இருக்கு. உள்ள பிரச்சனை ஸ்டார்ட் இல்ல, ஆயிடுச்சு. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. VHP சுருக்கமா. தலைவர் வந்து இது பண்ணாரு, VHPக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்றாங்க. இதுதான் 15 ஆர்கனைசேஷன் சங் பரிவார் ஆயிரக்கணக்கான என்ன மாறுபாடுகள் வரலாமா? அவர் கருத்து சொல்ல முடியாதா? பிஹெச்சினுடைய லட்சியமே இதுதான். பிஹெச்சினுடைய லட்சியமே பசு பாதுகாப்பு. அவங்க சொல்லாம இருப்பாங்களா? அவங்க சொல்லதான் செய்வாங்க. பசு பாதுகாப்பு அவங்க எப்படி நீங்க சொல்ற நீங்க சொல்லபடி பேசணும் வந்து எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க அதை ஏற்க முடியாதுன்னு VHP சொல்றாங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா? அதாவது நீங்க என்ன சொன்னீங்க, உணவு வந்து அவனுடைய உரிமை அல்லவா? நிச்சயமா. அதே மாதிரி அவங்களுடைய உரிமை. பசு பாதுகாப்புக்காக மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அது. அது அப்படிதான் சொல்லும். அதற்கான பிரச்சாரங்களை முன்னெடுக்கலாம். அதற்கான உரிமை யாரும் மறுக்கல. பாதுகாப்புங்கிற பேர்ல யாரையும் தாக்குவதுதான் பிரச்சனை. இதுவரை VHP-காரர் கைது செய்யப்படவில்லை. இதுவரை VHP-காரர் கைது செய்யப்படவில்லை. இனிமேதான் எதிர்பார்க்க தவறு செய்தால் சட்டத்தை யார் கையில் எடுத்தாலும் தவறு என்பதுதான் உண்டு. அதனால நீங்களாகவே வந்து ஒரு ட்ரையல் நடத்துவீங்க, இந்த லட்சியத்தை இவர்கள் வைத்திருக்கிறார்கள், ஆகவே இவர்கள் தான் வந்து தப்பு செய்தார்கள் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த குற்றச்சாட்டை வந்து நாங்கள் ஏற்றுக்கொண்டு சும்மா இருக்கணும், அப்படிதான் அர்த்தம். ஒரு ட்ரையலை நடத்தி முடிச்சு ரொம்ப சுருக்கமா, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நீங்களாகவே எல்லா விஷயங்களும் நடக்கிறது, யாரும் இது வரைக்கும் கைது செய்யப்படல. ஆனால் நீங்க ஒரு அதுக்கு ஒரு முலாம் பூச முயற்சிக்கிறீங்க, இது எல்லாமே வந்து இந்துத்துவ அமைப்புகள் செய்கிறதாக சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஒண்ணுமே இல்ல, இப்ப நடந்துட்டு இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்க யாரும் கைது செய்யப்படவில்லை அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்தும். இத வந்து ஒரு பிரதமர் இப்பதான் காங்கிரஸ் ஆளுகிற பல மாநிலங்கள் இருக்கு, அங்கெல்லாம் கூட கைது செய்யறது யாராவது தடுக்கறாங்களா அல்லது வேறு ஒரு ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்காங்க ஆட்சிகள்ல? எங்க எந்த மாநிலத்துல? எங்க ராஜஸ்தான்ல நடக்குது, மத்திய பிரதேசத்துல நடக்குது, நீங்க வெஸ்ட் பெங்கால் இருக்குது, வேற யூபி இருக்கு. எங்க அதாவது ஆட்சியில் நடந்துச்சு. எங்க நடந்தாலும் நீங்க பிஜேபியை தவிர மற்ற இடங்கள்ல கைது நடக்குது. இல்லன்னு சொல்லுங்க. மற்ற மாநிலங்கள்ல கைது நடக்குதா இல்லையா? அது மட்டும் இல்ல, உத்தரப்பிரதேசத்துல அக்லக் கொலைக்கு பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்டார்களா இல்லையா? அதே அக்லக்கு மறுபடியும் அந்த தடை அறிவியல அந்த பசு இல்ல பசு பிரச்சனைனா நீங்க வந்து இதெல்லாம் கேள்விக்குள்ளாக்குறதுன்னு இருக்குல்ல, அதுக்காக ஒருத்தனை போய் நாங்க அடிக்கிறது அல்லது அந்த சட்டம் ஒழுங்கை கையில எடுத்துக்கிறது அது சம்பந்தமாக நிறைய விவாதம் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த விவாதத்துல அதுல வந்து நாம அதை செய்யலன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரியாக நடந்த வேற சம்பவங்களை நீங்கள் கண்டிக்கிறீங்க. இப்ப மறுபடியும் அதிலே சந்தேகம் ஏற்படுகின்ற போது அதை பற்றி விவாதிக்க தயாராக இல்லையே. குற்றச்சாட்டுகள் தானே. நான் சொல்றதை சொல்லி முடிச்சிடறேன். இல்ல நேரம் என் நேரத்திலே பேச விட மாட்டேன்றாரு, அதான பிரச்சனையா இருக்கு. செய்திக்கு நேரம் போகணும். நீங்க ஆமா இல்ல அவங்க இப்ப என்னன்னா, நீங்க வந்து எல்லா மாநிலத்திலையும் பிஜேபி அல்லாத ஆட்சிகள் இருக்கிற இடத்துல நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஆனா பிஜேபி மாநிலங்கள் ஆட்சி நடத்துகிற மாநிலங்கள்ல இது மிக கடுமையாக இருக்கு. நீங்க கொஞ்சம் இப்பதான் சொன்னேன். இப்போ இல்ல இவங்க எடுக்கிற நேரம் பூரா எடுத்துக்கிறாங்க, மீதி நேரத்துல நாங்க பேசுறது கேட்க விடாத மாதிரி பண்றாங்க. இப்படிதான் 2 வருஷமா நடத்திக்கிட்டு இருந்தீங்க. அதை மீறி குஜராத்ல போட்ட சத்தம் இப்ப டெல்லி காதை கிழிச்சிருச்சு. ஆகையினால நீங்க இந்த முயற்சியை ரொம்ப நாள் செய்யாதீங்க, மக்கள் விழிச்சுக்கிட்டாங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. சேகர் சார் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு செய்பவர்கள் யாரும் தெரியாதுங்கிற அளவுக்கு பேசிட்டாரு. நான் வந்து பிரதமராக கண்டிச்சிட்டார், ஓகே வரவேற்கலாம். ஆனால் ஒரு அரசியல் அமைப்பாக பாரதிய ஜனதா கட்சி இதுவரைக்கும் ஏதாவது சொல்லியிருக்க அதை பத்தி? RSS என்ற அமைப்பு இந்தியாவின் கலாச்சாரத்தை காப்பாற்ற போறோம், இந்தியாவில் எல்லாத்தையும் காப்பாற்ற போறோம் சொன்னாங்க. இதுவரைக்கும் அவங்க எதுவும் கண்டம் பண்ணவே இல்லை. எல்லா நிறைய அமைப்புகள் இருக்கு, எல்லா அமைப்புகளும் அதுதான் வசதி. அரசியல் கட்சி எல்லாத்துக்கும் ரிஜாயிண்டர் கொடுக்காது. ஆனா எல்லா அரசியல் முடிவுகளும் RSS தலைமை எடுத்து எடுக்கப்படும். அது எங்களுக்குள்ள உறவு, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அது எங்களுக்குள்ள உறவு, அது நீங்க கவலைப்பட வேண்டாம். உறவு மக்களை பாதிக்கிறது, மக்களை பாதிக்காது, மக்களை பாதிக்காது, யாரையுமே பாதிக்கல. அது 2 இயக்கங்களுக்கு உண்டான உறவு. அதை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த உரிமையும் கிடையாது. அது எந்த வகையிலும் உரிமை கொண்டாடும் போது எங்காலே இல்லைன்னா நாங்க கிடையாது. அதுக்கு ராகுல் காந்தி மேல இதுக்கு கேஸ் போட்டுட்டோம், உங்க மேலயும் கேஸ் போடல, தாராளமா போடுங்க, நீங்க போடுங்கன்றதான பிரச்சனை. போடுங்க, நேச்சுரலா வரீங்க. நீங்க தமிழ்நாட்டுல நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இதுல முன்னே சொன்ன மாதிரி தலித் கடுமையான பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்காங்க. தீர்க்க வேண்டிய சமுதாயத்துல மாற்றம் கொண்டு வரணும். அந்த மாற்றம் கொண்டு வரது பேசாம அரசியலை பேசும்போது தலித் ஆதரவுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க தலித்துக்கு ஒரு எதிர்முறையாக தான் செய்யப்படுறாங்க. மோடி வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக அவங்க சொல்லியிருக்காரு. அதை வச்சு தலித்தில் முன்னேறதுக்கு நாட்டில் ஒரு அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஓட்டை கொண்டு வரதுக்கு அவங்க முயற்சி செய்யணும். ஆசையாக மோடியை கூட்டுன்னு சொல்றதுனால தலித்துக்கு அவங்க எதிராக இருக்காங்கன்னு எனக்கு தோணுது.
நன்றி. இந்த அவையில் இன்னும் இந்த விவாதம் என்பது 1 மணி நேரத்துக்குள்ள அடக்க முடியாது, நீண்ட விவாதம் தான், நேரம் மிக குறைவாக இருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு